புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி வந்து எவ்வளோ அழகாக வந்து குர்ஆனை வந்து ஓதுறாங்க பாருங்கள். அந்த மிக குறுகிய ஒரு சின்ன ஒரு வசனம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக, அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் எலித் வலம் யூலத், யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அதாவது அல்லாஹ் ஒருவன் என்று கூறுவீராக, அல்லாஹ் தேவைகளற்றவன், யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற அந்த அழகிய ஒரு வசனம். அதாவது இறைவனுடைய இலக்கணம் என்னங்கிறது மிக அருமையாக சொல்லப்படுகிற ஒரு குர்ஆனுடைய வசனம். அது இந்த குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற அந்த சூறா. அதை வந்து அந்த பெண்மணி மிக அழகாக சொல்கிறத பார்த்து நமக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவருடைய வாயாலே அந்த வசனத்தை கேளுங்க. குல்லு அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல ஹு குஃபுவன் அஹத். ஐரோப்பா, அமெரிக்கா இதெல்லாம் கூடிய சீக்கிரத்திலே வந்து இன்னொரு 10 வருஷத்தில் முழுவதுமே இஸ்லாமிய நாடுகளாக மாறிடும் அப்படிங்கிறது அறிக்கைகள் சொல்லுது. அதனால் வந்து நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் என்ன தான் காய்களை நகர்த்தினாலும் அந்த மக்கள்கிட்ட போய் அந்த உண்மை போய் சேர்ந்து அவர்கள் வந்து உண்மையின் பக்கம் கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறோம். அதுலேயும் இந்த ஐரோப்பிய பெண் எவ்வளோ அழகாக அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க பாருங்கள். அவர்களுக்கும் அந்த அரபு மொழிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஆனாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த மொழி அப்படிங்கிறதுனால, இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்கிறதுனால அதை வந்து அவர்கள் வந்து விரும்பி ஓதுறாங்க. அதுலேயும் வந்து மிக அருமையான ஒரு வசனம் அது. இறைவனை வந்து நாம் வந்து எத்தனையோ பேர் தவறாக விளங்கி ஒரு மனிதனெல்லாம் அந்த கடவுளாக மாற்றக்கூடிய அந்த நிலைமையில் அந்த இறைவனுக்குள்ள இலக்கணம் என்னங்கிறத அந்த வசனம் வந்து மிக தெளிவாக நமக்கு விளக்குது.